பாமகவின் மாம்பழம் சின்னம் முடக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாமகவிற்கு ஒருபுறம் மருத்துவர் ராமதாசும் மறுபுறம் அன்புமணி ராமதாசும் உரிமை கோருகிறார்கள். தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தற்போது தேர்தலின் போது பாமகவில் இருதரப்பு பிரச்சனை இருந்தால் சின்னம் முடக்கி வைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எங்களிடம் இருக்கும் ஆவணங்களின்படி அன்புமணிதான் பாமக தலைவர் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, நமக்கு தெரியும் பாமக ஏறத்தாழ பிளவுபட்டிருக்கிறது. உரிமை கோருகிறார்கள், தந்தையும் மகனும் பாமக என்னுடையதான், நான் தான் தலைவர் என்பதாக. தற்போது வாத பிரதிவாதங்கள் என்ன வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? வழக்கின் பின்னணி என்ன? தற்போதைய நிலை என்ன? திலகவதி, ஏதோ கண்டிப்பாக இந்த பாமகவினுடைய இந்த அரசியல் சூழல் தேர்தல் நெருங்கும் நிலையில இருவருக்குள்ளே தந்தை மகன் என இருவருக்குள்ளே இந்த மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதன் காரணமாக தான் இன்றைய தினம் அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவை நீதிபதிகள் விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக ராமதாஸ் தரப்பிலிருந்து பல்வேறு முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல பிரதிவாதிகளும் அன்புமணி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 1989 ஆண்டு இந்த கட்சி பதிவு செய்யப்பட்டது. அதே போல 2022 வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் அன்புமணி தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. அதன் பின்பு 28/5/2025 வரை அன்புமணி செயல் தலைவராக ஈடுபட்டு இருந்தார் எனவும், அதற்கு பின்பதாக ராமதாஸ் தான் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என கூறப்பட்டு, அதே போல மருத்துவர் ராமதாஸ் தான் தற்போது இந்த கட்சியினுடைய நிறுவனர். அதே போல 2025க்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தில் தான் கட்சியின் தலைவராக தொடருவதாக கூறியிருக்கின்றார். அதே போல 2023ஆம் ஆண்டு நடைபெற்றதாக ஒரு தவறான ஒரு ஆவணங்கள், அந்த பொதுக்குழு கூட்டம் 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆனால் 23ஆம் ஆண்டு நடைபெற்றதாக அந்த தவறான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்து தான் தற்போது தலைவராக 2026 வரை நீடிப்பதாகவும், அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் ஆணையம் அவரை அங்கீகரித்திருப்பதாக தற்போது அந்த ராமதாஸ் தரப்பிடமிருந்து அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரப்படுகிறது. குறிப்பாக நவம்பர் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையம் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு இது தொடர்பாக ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் இரு பிரிவுகள் இருந்தது. தனி பிரச்சனை என தேர்தல் ஆணையம் இதில் தலையிட முடியாது, இது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என ராமதாஸ் தரப்பிடமிருந்து இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அன்புமணி கட்சியின் தலைவராக இருப்பதாக கூறுவதற்கு தேர்தல் ஆணையம் அதிகம் கிடையாது. இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அவரை கட்சியின் தலைவராக அங்கீகரித்தது என தேர்தல் ஆணையமும் பதில் மனுவை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இது அவர்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான்